பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ரொம்ப மெகா குரு பெயர்ச்சி, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பெயர்ச்சி. இதற்கு பல காரணங்கள் உண்டு. குரு என்பவரே முழு சுபகிரகம். அவருடைய பெயர்ச்சி பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நடந்திருக்கிற சனி பெயர்ச்சிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனும் உண்டு. ஆகவே இந்த குரு பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம் மேடம், இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு அப்படியே கொட்டும் கொட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கிழிச்சுது, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எங்கள் ராசிக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பலர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருடம் நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம் குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார். இத்தனை நாளும் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு கடகராசிக்கு வருகிறார். அதாவது ஜெமினி டு கேன்சர். கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானின் உச்ச வீடு. அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, அவருடைய மிகச்சிறந்த, அவருடைய ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வீடு கடகராசி. காரணம், அதில் அவர் எக்ஸால்ட்டடாக இருப்பார். அவருடைய முழு வீச்சில் நன்மைகளை கொடுக்க போகிறார். பொதுவாகவே குரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வார்னா, 12 ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பெரிய, அதாவது அத்தனை நாளும் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே. பொதுவில் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். ப்ளஸ் இந்த வாட்டி குரு பெயர்ச்சி சனியை பார்க்கவிருக்கிறார். சனி ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருந்துச்சு இல்லை, அந்த சனியை பார்க்கறதுனால சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆகும். அவருடைய அன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனி பகவானுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நமக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் சில வெர்ஷன்ஸ் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சின்றாங்க. பரவாயில்ல, மே 26 எப்படியானாலும் கொஞ்சம் முன்னாலேருந்தே இப்போலேருந்தே நமக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குரு இதே கடகராசியில் கொஞ்சம் லாங் ஸ்டே பண்ணவிருக்கிறார். ஒரு வருஷம்தான் எப்போவுமே குரு ஒரு ராசியில் இருப்பார். இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் ஜூன் மாத எண்டு வரைக்கும், 2027ஆம் வருடம் ஜூன் மாத கடைசி வரைக்கும் இந்த கடகராசியில் இருந்து நம்ம எல்லோருக்கும் நன்மைகளை செய்துட்டு தான் அவர் கிளம்ப போகிறாரு. இந்த கடகம், இந்த கடகத்தில் வந்திருக்கும் குரு பகவான் நம்ம எல்லா ராசிக்கும் நன்மை தரும் எல்லாம் சொன்னேன். ஆனால் சில ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நன்மையை தரப்போகுது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அதனால் ரொம்ப பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் லாபஸ்தானம் 11ங்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு வருகிறார். அதனால் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு நேர 7ல் குரு மகர ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்புறம் மீன ராசியை பார்க்குறார். மீனராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்கார். அவருடைய கடுமைகளை இவர் குறைக்கப் போகிறார். ஆக நிறைய மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மிதுன ராசிக்கு நன்மை செய்ய வருகிறார். வாட் நாட். அப்போது உங்கள் வீட்டில் இந்த 4-5 ராசியில் யாராவது நிச்சயமாக இருந்தே தீர்வாங்க இல்லையா? அதனால் குடும்பத்துக்கே நன்மைகள்லாம் விளைய போகுது. ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ குறிப்பாக பார்க்கலாமா? துலாம் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு வந்திருக்கார். இவ்வளோ நாள் 9ஆம் வீட்டில் இருந்தார், துலாத்தை பார்த்துட்டு இருந்தார், அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்தார். 10ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்கார். இப்போ அதிர்ஷ்டம்லாம் போயிடுமா அப்படின்னா, நம்ம உழைப்பை நம்பினா அதிர்ஷ்டம் போகாது, உழைப்பு பலன் கொடுக்கும். 10ஆம் வீட்டுக்கு குரு வந்தால், அதுவும் சில பேர் சொல்லுவாங்க 10ஆம் இடத்து குரு பதவியை குலைப்பான் அப்படின்னு. இல்லைங்க, அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டுட் ஃப்ரேஸ். அது பதவி மாற்றம் வரலாம், டிரான்ஸ்ஃபர் வரலாம், இடமாற்றம் வரலாம். தவிரவும் 10ஆம் வீட்டில் குரு வந்தால் என்ன ஆகணும்? அதுவும் இந்த வாட்டி வந்திருக்கிற குரு எக்ஸால்ட்டட் குரு, உச்சமான குரு. அவர் 10ஆம் வீட்டில் குரு வரும்போது என்னாகும், உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஃபேக்டர் கிடைக்கும். இப்படி செய், இப்படி செய்யாதே, இந்த இடத்துல இப்படி நடந்தால் உனக்கு நல்லது அப்படின்னு எடுத்துரைப்பாங்க. அதை நீங்களும் கேட்பீங்க. அதனால் 10ஆம் வீட்டு குரு நல்லது தான் செய்ய போகிறார். இடம் மாறலாம், வேறு சேர் மாறலாம், டிபார்ட்மெண்ட் மாறலாம், ஏதாவது மாறும்.
ஆனால் கெடுபலன்கள் நிச்சயமாக கிடையாது. அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 2ஆம் வீட்டை. இது எவ்வளோ அருமையான பார்வை தெரியுமாங்க. அது ஏற்கனவே அந்த 2ஆம் வீடு வந்து செவ்வாயோட வீடு செவ்வாயோட வீட்டை குரு பார்க்கச்சு குருமங்கள யோகம்ங்கிற ஒரு ராஜயோகமே உண்டாருது. 2ஆம் வீடு எதுக்குரிய வீடு அப்படின்னா வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் பாருங்கள். அந்த வீட்டுக்கு குரு பார்வை வருது. உங்களுடைய வார்த்தைகளில் மென்மையும் நளினமும் சுபிட்சமான வார்த்தைகள், அந்த கேர்ட்ஸு அந்த மாதிரி தவறான வார்த்தைகள் வருது, கெட்ட வார்த்தைகள் வருதோ, மற்றவங்கள இழி சொல்கிறதோ, பழி சொல்கிறதோ அதெல்லாம் வராது. சாபமிடுறதோ அதெல்லாம் இருக்காது. நல்ல விதமாக என்கரேஜிங்காக பெப்டாக் கொடுக்கறது, நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக பேசுறது, நீ நல்லா தான் வருவ, கவலைப்படாத, ஒன்றும் கவலைப்படாதன்னு மற்றவங்கள தேற்றும் இது. அப்புறம் வந்து குடும்பங்களை சேர்த்து வைக்கிறது, நண்பர்களுக்கு இடையே பிரிந்த நண்பர்களை சேர்த்து வைக்கிறது, இதுக்கெல்லாம் உங்கள் வார்த்தைகள் பயன்படும். குறிப்பாக உங்களுடைய ஆஃபீஸில் டீல் பண்ணும்பொழுது, நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். நீங்கள் பேசுகிற பேச்சு ஒன்றும் உங்களுக்கு அஃபிஷியலி முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டிலையும் சண்டை சச்சரவுகள்லாம் தீர்றதுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒரு சொல்லே உதவும். அவ்வளோ அழகாக உங்களுடைய வார்த்தைகள் உபயோகப்படும். இது தனஸ்தானம்ங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பண வரவு சேரும். தவிரவும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதனால் வந்து குடும்பம் விருத்தியாகும். ஒரு பேரன் பேத்தியோ மகனோ பிறக்கலாம். உங்களுக்கு ஒரு நீங்கள் சிறுவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு சகோதரரோ பிறக்கலாம். அப்புறம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஒரு திருமணமோ, ஒரு சீமந்தமோ, உபநயனமோ, ஒரு பூச்சொட்டலோ, அது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஸோ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, குடும்பத்தில் சுபிட்சமான மகிழ்ச்சியான சூழல், அப்படியே ஒரு கலகலப்பும் மகிழ்ச்சியும் வீட்டில் இருக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். உங்களுக்கு பிடித்த உறவினர்கள் வருவாங்க அதுலேயும். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 4ஆம் வீட்டை. 4ஆம் வீடுனாக்கா உங்களுடைய அம்மாவுக்கு நன்மைகள் நடக்கும். அம்மாவுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும். உங்களுக்கு புது வாகனங்கள் வாங்கிறதுக்கான பிராப்தி கிடைக்கும். ஏற்கனவே செலவு கொடுத்துட்டு இருந்த வாகனங்கள்லாம் அந்த செலவு வராதபடிக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்படும். அப்புறம் வந்து உங்களுடைய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிப்பில் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி நல்ல பெயர் எடுப்பீங்க. அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 6ஆம் வீடு. 6ஆம் வீடுங்கிறது உங்களுடைய நண்பர்களை குறிக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்க போகிறாங்க. நண்பர்களால் பிற்காலத்துக்கு மிகவும் உதவி பண்ணக்கூடிய விஷயங்கள் சிலது இப்போ அடித்தளமாக அமையலாம். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, குருவாக இருப்பாங்க. ஏன்னா குரு பார்க்கறது இல்லையா நட்பு ஸ்தானத்தை, அதனால் நண்பர்கள் குரு போல் உங்களுக்கு செயல்பட்டு உங்களுக்கு உதவிகள்லாம் செய்வாங்க. அதனால் வந்து அவங்களுடைய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் கைடன்ஸ் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மைகள்லாம் விளையும். 6ஆம் வீட்டின் குரு பார்வை இன்னொரு பெரிய நன்மையை செய்யுங்க. 6ஆம் வீடுங்கிறது லோன்ஸ், கடன்கள், அதை குறிக்கிற வீடு. அந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்லாம் விரைந்து அடைப்பீங்க. ஒருவேளை சில நல்ல காரியங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கணும், லோன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் கிடைக்கும். பொதுவாகவே கடன் வாங்குறது கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க, அனாவசிய கடன்கள் வாங்க மாட்டீங்க. அவசியத்துக்கு மட்டும்தான் கடன் வாங்குவீங்க. உங்களுக்கே அது ஒரு செல்ஃப் அட்வைஸ்டாக நீங்கள் அந்த மாதிரி செய்திருவீங்க. ஆக இந்த வாட்டி உங்களுக்கு குரு போகும் இடம், பார்க்கும் இடம் எல்லாமே ஒரு வகையில் இல்லைன்னா ஒரு வகையில் நிச்சயமாக நன்மைகளை தான் செய்யும். அதனால் ஆல் தி பெஸ்ட். உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப நல்ல முறையில் தான் இருக்குது. நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. பார்வை நல்லா இருக்குது, இருக்கும் இடம் எந்த வகையிலையாவது நல்லா இருக்குது என்றாலும் கூட குருவுக்கான பரிகாரங்களை செய்தோம்னா இன்னும் அந்த பலன்கள் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. நம்ம வந்து உங்களால் என்னென்ன பரிகாரங்கள் இதில் செய்ய முடியுமோ அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். 3 நெய் விளக்குகள் நவகிரக சந்நிதியில் ஏற்றலாம். அந்த 3 வாரம் 3 சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், ஒரு ரூ. 30 தட்சிணை வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் பொருட்கள் தட்சிணையாக வச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகும்னா அதையும் தான் செய்யலாம். ப்ளஸ் குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமைகளில் மரியாதைகள் செய்யலாம். உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு மனசுக்கு தோணினவங்களுக்கு ஏதேனும் வகையில் கிஃப்ட்டு கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தோணினால் செய்யலாம். அடுத்தது வந்து தக்ஷணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, இவங்க எல்லாருமே, ஜிஆர் சுவாமி, உங்களுடைய ஆச்சாரியன், நீங்கள் குருஜின்னு கூப்பிடக்கூடியவா யாராக இருந்தாலும் அவர்கள் குருஸ்தானம் தான், குரு பகவானுக்கான பிரதிநிதிகள் தான்.
அதனால் அவர்கள் எல்லாம் வணங்கி நீங்கள் இப்போ இந்த நான் சொன்ன இந்த கடவுளர்களுக்கு அந்த கோவில்களுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றலாம், மஞ்சள் நிற பிரசாதம் கொடுக்கலாம். பாபா கோயிலில் 30 லட்டு கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில். எந்த எந்த வியாழக்கிழமை முடியுமோ கொடுக்கலாம். அந்த லட்டு வந்து மஞ்சள் நிறமாக இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. சிலது வந்து கேசரி பவுடர் போட்டு ரெட் கலராக பண்ணியிருப்பாங்க. முடியுமான ஆலங்குடி போயிட்டு வரலாம், குருவாயூருக்கே போயிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான அப்புறம் வந்து குரு பகவான் சன்னதியில் வியாழக்கிழமைகளில் எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை, சில பேர் வந்து மஞ்சள் அந்த சன்னா இருக்கு இல்லையா, கபூலி சன்னா அது கொடுப்பாங்க. அது இல்லை கருப்பு கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து குரு பகவானுடைய ரியலான பிரீத்தி. அதனால் கருப்பு கொண்டக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் குரு பகவானுடைய ஸ்லோகங்கள் வெறும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இப்படி சொன்னாலுமே நமக்கு பெரும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட அஷ்டோத்திரங்கள் தெரியும்னாலோ குரு கீதா மாதிரியான ஸ்லோகங்கள் தெரியும்னாலோ யூ ஆர் வெல்கம் டு டூ இட். அப்புறம் வந்து குரு ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, ஆலங்குடி போகலாம், 21 நெய் விளக்கு ஏற்றி 12 பிரதட்சணங்கள் செய்யலாம், ஷிரடி போயிட்டு வரலாம், ராமானுஜர் சந்நிதிக்கு போகலாம். இது போன்ற குருவெல்லாம் வணங்கிட்டே இருக்கிறதுனால குரு உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இன்னுமே ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குங்கள், உங்கள் குலத்தில் இருக்கும் பித்ருக்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குட் லக், ஆல் தி பெஸ்ட்.